வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல என்ன கதை கேட்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் இயக்குனர் மகேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படத்தின் கதை. இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1978. இந்த கதையை எழுதியவர் உமா சந்திரன் அவர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. வள்ளியின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி ததும்பிக் கொண்டிருந்தது. எங்கு திரும்பினாலும் அவளை வரவேற்க காத்திருக்கும் வண்ண மலர்கள் காலை இளம் தென்றலில் களிநகை புரிந்து கொண்டிருந்தன. இவ்வளவு மலர்கள் நிறைந்த இடம் இப்படி ஒன்று இருப்பதை அவள் இத்தனை நாளும் கவனிக்காதது ஆச்சரியம்தான். அதே வழியாக அவள் எத்தனை தடவை அருவிக்கரைக்கு சென்றிருக்கிறாள். ஆனால் ஒரு நாளாவது அந்த மலர்கள் அவள் கண்ணில் பட்டதில்லையே. பாதையோரமாயிருந்த பாறைக்கு பின்னால் அவை மறைந்து போயிருந்ததனாலா? இன்றுதான் பாறைக்கு மேலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த ஒரு மலர் கொத்து அவள் கவனத்தை கவர்ந்தது. அதை எட்டி பறிப்பதற்காகத்தான் அவள் அந்த பாறையை சுற்றி மறுபக்கம் சென்றாள். என்ன ஆச்சரியம்! தங்கரளியும் பாரிஜாதமும் மந்தாரையும் பாதிரியும் இன்னும் எத்தனையோ வகை வகையான மலர் கூட்டங்களும் அந்த பள்ளமான பகுதியில் நிறைந்து மனம் பரப்பிக் கொண்டிருந்தன. அப்படி ஒரு கண் கொள்ளாத காட்சி அங்கே அவளுக்காக காத்திருக்கும் என்று அவள் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அந்த மலைப்பகுதியில் மலர் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பஞ்சம் இல்லைதான். ஆனால் அவ்வளவும் காட்டு மலர்கள். கண்ணை பறிக்கும் அந்த மலர்களில் நறுமணமே இருக்காது, அல்லது நாற்றம் மூக்கை துளைப்பதாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வள்ளி கன்னிமலை கௌரியம்மன் கோயிலுக்கு போகும்போது அம்மனுக்கு சாத்துவதற்காக மாலை கட்டி எடுத்து போவாளே, அதற்கு வேண்டிய அரளி மாலைகளையும் கொன்றை மலர்களையும் அந்த காட்டு பிரதேசத்தில் தேடி தேடி பறித்து வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடாதா? இங்கு சேர்ந்தாற் போல அம்மனுக்கு பிடித்தமான இவ்வளவு மலர்கள் நிறைந்திருப்பதை கண்டதும் அவள் குதூகலத்துக்கு எல்லையே இல்லை. துள்ளும் உவகையுடன் பாறைகளில் தாவி தாவி கை கெட்டிய மலர்களை எல்லாம் பறித்து மடியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் வள்ளி. இவ்வளவு மலர்களையும் அவள் என்ன செய்ய போகிறாள்? அவளுக்கே தெரியாது. மாலையாக கட்டினால் கன்னிமலை கௌரியம்மனுக்கு சாத்தலாம். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை கூட இல்லையே. இல்லாவிட்டால் என்ன? மற்ற நாட்களில் மாலை சாத்தக்கூடாது என்று உண்டா? அதுவும் இவ்வளவு அழகு கொஞ்சம் மலர்கள் கிடைக்கும் போது ஒவ்வொரு நாளும் மாலை கட்டி எடுத்துக்கொண்டு கன்னிமலை கௌரியம்மன் கோயிலுக்கு போய் வர வேண்டும் என்று தோன்றுகிறதே. வள்ளிக்கு சிரிப்பு வந்தது. ஒவ்வொரு நாளும் கன்னிமலைக்கு போய் வருவதாவது? அவள் அத்தை அதற்கு சம்மதிக்க வேண்டாமா? வெள்ளிக்கிழமையன்று அங்கு போய் வருவதற்கே அத்தையின் சம்மதத்தை பெறுவதற்கு படாத பாடு பட வேண்டியிருந்தது. அது கூட எப்படி? ஒவ்வொரு வாரமும் அருவிக்கரை மங்காவை துணைக்கு அழைத்து போக வேண்டும் என்று அத்தை கண்டிப்பாக சொல்லிவிட்டாளே. எந்த வெள்ளிக்கிழமையாவது மங்கா வர முடியாதபடி அசௌகரியம் நேர்ந்து விட்டால் அன்று வள்ளி வீட்டில் இருந்தபடியே தான் கௌரியம்மனை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிடவில்லையா? ஆனால் அருவிக்கரை மங்காவிடம் வஞ்சனையே கிடையாது. வள்ளி அவளை எப்போது எங்கு கூப்பிட்டாலும் உடனே வந்து விடுவாள். அதுவும் கன்னிமலைக்கு வள்ளியுடன் போவதென்றால் அவளுடைய உற்சாகத்திற்கு அளவே இருக்காது. அதற்கு காரணமும் இருந்தது. கன்னிமலைக்கு வள்ளி மற்றவர்களைப் போல் சுற்றி வளைத்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லையல்லவா? செங்குத்தான மலைச்சரிவில் இறங்குவதற்கு உபயோகமாகும் விஞ்ச் ட்ராலியை ஓட்டும் வேலை வள்ளியின் அண்ணனது பொறுப்பில்தானே இருந்தது. கீழே பவர் ஹவுஸுக்கு செல்லும் அந்த சரிவின் நடு வழியில் இறங்கிக் கொண்டால் அங்கிருந்து கன்னிமலை கூப்பிடு தூரத்தில் தான் இருந்தது. ட்ராலியில் அந்த வழியாக செல்லும் சலுகையை வள்ளிக்கு அளித்திருந்தான் காளியண்ணன். வள்ளியுடன் அந்த விஞ்ச் ட்ராலியில் அந்த செங்குத்தான சரிவில் இறங்கி செல்லும் போது மங்கா குழந்தை களிப்புடன் கைகளை கொட்டி ஆர்ப்பரிப்பாள். சில சமயம் தலை சுற்றி கீழே விழுந்து விடுவது போன்ற பயம் அவளுக்கு தோன்றிவிடும். அப்போதெல்லாம் வள்ளியை இறுக கட்டி கொண்டு விடுவாள். மங்காவின் அந்த குழந்தை சுபாவத்தை நினைத்து மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டாள் வள்ளி. அதே சமயம் மங்காவின் முரட்டு குணங்களும் பிடிவாதமும் அவள் நினைவுக்கு வந்தன. அவள் ஆத்தாள் அவளை எப்படியெல்லாம் நிர்தாட்சண்யமாக அடித்து விடுவாள். ஆனால் மங்காவின் உடம்பில் ஏதாவது உரைத்தால் தானே
அவ்வளவையும் துடைத்து போட்டுவிட்டு ஆனந்தமாக சுற்றி கொண்டிருப்பாள். சோத்துக்கு கேடா இப்படி வளர்ந்திருக்கையே, நீயும் எங்கூட வந்து வேலை செஞ்சா கூட 4 காசு கிடைக்கும் இல்லையா? அந்த துப்பு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது என்று கரித்து கொட்டுவாள் மங்காவின் தாயார். வேலையெல்லாம் செய்ய என் உடம்பு வணங்காதுமா என்று சிரிப்பாள் மங்கா. வேலை தவறாம சோறு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் உடம்பு வணங்குதோ? எனக்கு சோறு போடாம வேற யாருக்கு போட போற? எதுத்தா பேசுற என்று பல்லை கடித்தவாறு கையில் இருந்த விறக்கட்டையை அவள் மேல் வீசி எறிவாள் வெள்ளாத்தாள். அந்த கட்டை தன் மேல் படாமல் ஒதுங்கிக் கொண்டு இடி இடி என்று சிரிப்பாள் மங்கா. 1 வருஷத்துக்கு முன்னால் தான் மங்காவுடன் அந்த மலைப்பகுதிக்கு வேலை தேடி வந்திருந்தாள் வெள்ளாத்தாள். அந்த நாள் வள்ளிக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. அன்று அஞ்சலையத்தை விறகுடித்து வருவதற்காக வெளியே சென்றிருந்தாள். காளியண்ணனுக்கு அன்று டியூட்டி இல்லாததால் மதகு கரைக்கு மீன் பிடிக்க சென்றிருந்தான். வள்ளி மட்டும் வீட்டில் தனியே இருந்தாள். துணி துவைக்கும் வேலையை அன்று வைத்து கொண்டிருந்தாள். வீட்டுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்த வீரன் வாய்க்காலில் துணி துவைப்பதை ஒரு விளையாட்டாகவே கருதி வந்தாள் வள்ளி. வாய்க்காலில் துணிகளை துவைத்து வேலியில் காய போட்டுவிட்டு வள்ளி வேலிக்கு வெளியே மேய்ந்து கொண்டிருந்த வெள்ளாட்டை பின்னங்கால்களை பிடித்து கரகரவென்று இழுத்து வந்தாள். சற்று தள்ளி ஒன்றுக்கொன்று மண்டையை மோதி விளையாடி கொண்டிருந்த குட்டிகள் இரண்டும் தாயை நோக்கி துள்ளி துள்ளி பாய்ந்து வந்தன. தாயின் மடியை அவை முட்டி முட்டி பால் சுரக்க செய்யும் வரை காத்திருந்த வள்ளி அவற்றை அப்பால் தள்ளிவிட்டு தன் கையில் இருந்த செம்பில் விளிம்பு வரை பாலை கறந்து உள்ளே எடுத்து சென்றாள். தன் கடமை தீர்ந்தது என்று நினைத்தது போல தாய் ஆடு மேய சென்றதும் குட்டிகளும் துள்ளி குதித்து கொண்டு அதன் பின்னே சென்று விட்டன. பாலை அடுப்படியில் வைத்துவிட்டு வள்ளி வெளியே வந்தபோது மங்காவும் அவள் தாயாரும் சோர்ந்த நடையுடன் அந்த வழியே வருவதை பார்த்தாள். சோறு கண்டு பல நாட்கள் ஆகியிருக்கும் போலிருந்தது அவர்கள் தோற்றம். மேலெல்லாம் தூசியும் தும்பும் படிந்து பசியால் துவண்டு விழுந்து விடுபவர்கள் போல் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்த அவர்களையே பார்த்தவாறு வள்ளி நிலைப்படி அருகே நின்று விட்டாள். எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்கியது அவள் மனம். அதே சமயம் மங்காவும் அவள் நிற்பதை பார்த்து விட்டாள். தாயின் தோளை பிடித்து உலுக்கி அவள் ஏதோ கூறியதும் தாயாரும் அவள் பக்கம் திரும்பி பார்த்தாள். இருவரும் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து வேலியை பிடித்து கொண்டு சாய்ந்தவாறு நின்றனர். மங்கா வள்ளியை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்பு வள்ளியை கவர்ந்தெழுத்தது. இந்த பக்கத்துக்கு புதுசா நீங்க என்று கேட்டுக்கொண்டே அருகில் சென்றாள். எதுவும் கேட்காத கண்ணு, இம்மாஞ்சோறு இருந்தா கூடு, கஞ்சி தண்ணி இருந்தா கூட போதும், நிக்க கூட திராணி இல்ல உடம்புல என்றாள் தாயார். உள்ள வாங்க என்று இருவரையும் உள்ளே அழைத்து சென்றாள் வள்ளி. அன்று காளியண்ணனுக்கு டியூட்டி இல்லாதது நல்லதாய் போயிற்று. இருந்திருந்தால் பானையில் மிஞ்சி இருந்த பழைய சோற்றையெல்லாம் அவன் சாப்பிட்டு விட்டு போயிருப்பான். மீன் பிடித்து முடித்ததும் வீட்டுக்கு வரும்போது அசுர பசியோடுதான் வருவான் என்று வள்ளிக்கு தெரியும். ஆனால் அப்போது ஏதாவது சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம், அல்லது அதற்குள் உலையேற்றி ஆழாக்கு சோறு பொங்கி வைத்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் பானை பழையதை பிழிந்து 2 மண் வட்டில்களில் போட்டாள். வெள்ளாத்தாள் தாழ்வாரத்திலேயே துவண்டு படுத்து விட்டாள். ஆனால் மங்கா சற்றும் பேதமில்லாமல் உள்ளேயே அடுப்பறைக்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். அடுப்படியில் வள்ளி செம்பில் கறந்து வைத்திருந்த பால் அவள் கண்களில் பட்டுவிட்டது. அடடே, பாலா என்று ஆவலுடன் கூறியவள் மறுகணமே செம்பு பாலை எடுத்து ஒரே மூச்சில் குடித்துவிட்டு காலி செம்பை கீழே உருட்டி விட்டாள். அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் வள்ளி. மங்கா பாலின் ருசியை வாயிலிருந்து அகற்றிவிட முயற்சி செய்பவள் போல வாயை கோணி கோணி உதட்டையும் நாக்கையும் சேர்த்து கூட்டி விழுங்கியவாறு முகத்தை 1000 கோரணி செய்து கொண்டிருந்தாள். ஆட்டுப்பால் போல இருக்கு, தூ என்றாள் வள்ளியை பார்த்து. வள்ளி சிரித்தாள். அத்தைக்காக கறந்து வச்சிருந்த பாலாச்சே அது, ஆட்டுப்பால் தான் அத்தை உடம்புக்கு ஒத்துக்கும் என்றாள் வள்ளி. என் உடம்புக்கு எருமை பால் தான். போன வருஷம் வரைக்கும் 3 எருமை இருந்துச்சு எங்க வீட்டுல. ஒண்ணு பின்னால ஒன்னா 3 செத்து போச்சு. அப்புறம் அங்க பொழைக்க வழி எது?
அதனாலதான் புறப்பட்டு வந்துட்டோம். ஏ மங்கா, வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்ட என்று கத்தினாள் வெள்ளாத்தாள் தாழ்வாரத்திலிருந்து. உள்ளது தானே சொல்றேன் அத்தா. மலை மேல என்னென்னமோ வேலை நடக்குது. அங்க போய் ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு தானே ஊர்ல இருந்து புறப்பட்ட நீ. சரி சரி, வாயை மூடு என்றாள் தாயார் மறுபடியும். இந்த ஆத்தா எப்பவும் இப்படித்தான். தனக்கு பேச வாயில்லாட்டி ஏன் வாயை மூட வந்துடுவா என்று சிரித்தாள் மங்கா. வட்டில சோறு போட்டு வச்சிருக்க, அம்மாவையும் கூப்பிடு சாப்பிட என்றாள் வள்ளி. ஆத்தா சோறு என்று கத்தினாள் மங்கா. சீ, ஏன் கத்தர, காணாதத கண்ட மாதிரி என்று எரிந்து விழுந்தவாறு உள்ளே நகர்ந்து வந்தாள் வெள்ளாத்தாள். மங்கா கேலியாக சிரித்தாள் அவளை பார்த்து. ஏன் அத்தா, 4 நாளா சோத்த கண்ணால கண்டிருப்பியா, நீயே சொல்லு என்றாள். அதுக்காக இப்படித்தான் கத்தணுமா என்று முணுமுணுத்தாள் தாயார். அக்கா, இது என்ன வெறும் சோத்த வச்சிருக்க, கடிச்சுக்கிடுறதுக்கு என்றாள் மங்கா. மங்காவின் மண்டையில் ஒரு இடி இடித்தாள் வெள்ளாத்தாள். கடிச்சு கிடக்கிறதுக்கு வேற கேக்குதோ, மூச்சு கட்டாம போட்டதை சாப்பிடு என்ற பல்லை கடித்தாள். வள்ளிக்கு கஷ்டமாயிருந்தது. மரவையில் இருந்து உப்பும் மிளகாயும் எடுத்து வந்து வட்டிலில் போட்டாள். கறி, ஊறுகாய், துவையில் எதுவும் கிடையாதா என்று சிணுங்கியவாறே மிளகாயை உப்பில் தோய்த்து கடித்த மங்கா. இது கூட நல்லாத்தான் இருக்கு என்ற உரைப்பை ரசித்து கொண்டே சோற்றை அள்ளி அள்ளி போட்டு கொண்டாள். மறுகணம் தண்ணி தண்ணி என்று கத்தியவாறு தவிக்க ஆரம்பித்தாள். பெரிய ரோதனை உன்னால என்று மறுபடியும் அவள் மண்டையில் இடித்தாள் அவள் தாயார். ஆனால் மங்கா அதை லட்சியம் செய்தால்தானே. வள்ளி கொண்டு வந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு பாத்திரத்தை நங் என்று கீழே வைத்தாள். ஏண்டி அப்படி வைக்கிற? மண்ணு குவளையாய் இருந்தா இந்நேரம் தூள் தூளாயிருக்காதா என்றாள் தாயார். அதுதான் மண் குவளை இல்லையே, நீ ஏன் அலட்டிக்கிற என்று கூறிய மங்கா வட்டில் சோற்றை காலி செய்வதில் முனைந்தாள். அப்போது வள்ளி, யாரு வந்திருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் காளியண்ணன். வாயில் சோற்றை அள்ளி போட்டு கொண்டிருந்த மங்கா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். காளி அவள் பக்கம் திரும்பாமல் மீன்கள் நிறைந்த ஓலை கூடையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தூண்டில் குச்சியை சுவரில் மாட்டினான். ஆத்தா, மீனு என்று கத்தினாள் மங்கா. அதோடு நிற்கவில்லை அவள். ஓலை கூடைக்குள் கையை விட்டு ஒரு கெண்டை மீனை எடுத்து அப்படியே கடித்து சுவைக்க ஆரம்பித்து விட்டாள். ரொம்ப ஜோரா இருக்கே, மிளகா, உப்பு, மீன் 3 சேர்ந்து மீன் கறி மாதிரியே இருக்கு என்று ரசித்தபடியே இன்னும் 2-3 மீன்களை கையில் அள்ளி எடுத்தாள். சட்டென்று திரும்பி அவளை முறைத்து பார்த்தான் காளி. இந்த காட்டு மிராண்டி எங்க பிடிச்ச என்றான் எரிச்சலுடன். காட்டு மிராண்டி ஒண்ணுமில்ல, எல்லாம் நாட்டு மிராண்டிதான் என்றாள் மங்கா முறைப்புடன். காட்டு மிராண்டிதான் பச்சை மீனை தின்னும். என்ன போல பசி இருந்தா அப்ப தெரியும். அவள் முதுகில் ஓங்கி குத்தினாள் வெள்ளாத்தாள். பசின்னு இன்னொரு தரம் சொன்ன வெட்டி புடுவன் வெட்டி என்று கத்தினாள். ஆமா, வெட்டுவ. நீ வெட்டுற வரைக்கும் சும்மா நிக்க நான் என்ன மரமா? மரத்துக்காவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும். முன்ன பின்ன பழக்கமில்லாத இடத்துல எப்படி நடந்துக்கிறதுங்கிற துப்பு கூட இல்லையே உனக்கு என்றாள் தாயார். இப்ப நான் நடந்துகிட்டதுல என்ன தப்பு? ஏக்கா, நீயே சொல்லு என்ற வள்ளியின் கையை பிடித்து இழுத்தாள் மங்கா. காளியண்ணன் வள்ளியை பார்த்து முறைத்தான். வள்ளி, கண்டவங்க சவகாசம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. காலகாலத்துல சோத்து தின்னுட்டு போச்சொல்லு என்று கடுமையான குரலில் கூறிவிட்டு வாய்க்காலில் குளித்து வருவதாக சென்று விட்டான். மலர் பறித்தவாறே அன்றைய நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்து கொண்டிருந்த வள்ளி காளியண்ணனின் அந்த கடுமையை நினைத்து சிரித்தவாறு மடி கொண்ட மட்டும் மலர் பறித்து கொண்ட திருப்தியுடன் ஒரு பாறையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவ்வளவு கடுமையாக அன்று கூறினானே ஒழிய வெள்ளாத்தாளுக்கு வேலை வாங்கி கொடுத்து அருவிக்கரையில் அவர்களுக்காக குடிசையும் போட்டு கொடுத்தவன் காளிதானே என்று நினைத்து கொண்ட போது வள்ளிக்கு சிரிப்பு வந்தது. இப்போது கூட வெள்ளாத்தாள் அதை மறக்கவில்லை. வள்ளி எப்போதும் அவர்கள் குடிசைக்கு போனாலும் சொல்லுவாள், என்னமோ வள்ளி, இந்த மலைக்கு வந்ததுல இருந்து நாங்க திங்கிற சோறு நீங்க போட்டதுதான். முதல்ல நீ உன் கையால சோறு போட்ட. அப்புறம் நான் வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாதிக்கிற வரையில உங்க அத்தை சோறு போட்டு காப்பாத்தினா. வேலையில சேர்ந்தது மட்டும் எப்படி,
உங்க அண்ணன் சொல்லி இருக்கலேனா என்னை ஒரு ஆளா மதிச்சு யாரு வேலையில சேர்த்துப்பாங்க என்று நன்றியுடன் பேசுவாள் வெள்ளாத்தாள். ஒரு சமயம் வெள்ளாத்தாள் காளியண்ணனை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மங்கா அருகில் இருந்தாள். வள்ளியை தோளில் இடித்து முகத்தை சுளித்து கொண்டே கூறினாள், வள்ளி, எங்க அம்மா என்ன வேணும்னாலும் சொல்லிக்கட்டும், ஆனா எனக்கு உங்க அண்ணனை கட்டோட பிடிக்கல, சுத்த முரடு. ஆமா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு மத்தவங்கள போய் சொல்றது வேற வச்சிருக்க என்றாள் தாயார். ஆமா, நீ பேசுவ, என்ன கண்டா அதுக்கு வர ஆத்திரம் எனக்கு இல்ல தெரியும். நீ வேலை வெட்டி ஒன்னும் செய்யாம சோறு தின்னுட்டு திரியறத பார்த்தா யாருக்குத்தான் ஆத்திரம் வராது என்று சீறினாள் வெள்ளாத்தாள். உனக்கு ஆத்திரம் வரட்டும், வேண்டாங்கல. ஆனா இவங்க அண்ணன் யாரு, நான் யாரு? அதுக்கு என்ன ஆத்திரம் என் மேல? எப்ப எதிர வரட்டும், மொறப்புதான். கண்டுகிட்டாப்லயே காட்டிக்கிட்டுறது கிடையாது. எனக்கு என்ன வந்தது, நானும் முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போறது என்று கூறிய மங்கா உரிமையுடன் வள்ளியின் தோளில் சாய்ந்து கொண்டாள். எங்க வள்ளி அக்கானா எனக்கு உசுறு, அதுக்கு அந்த மாதிரி அண்ணன் எப்படித்தான் வந்து வாச்சதோ என்று செல்லமாக கூறியவாறு அவள் கன்னத்தை வருடினாள். காளியண்ணனின் முரட்டு சுபாவம் வள்ளிக்கு தெரியாததல்ல. சமயங்களிலே அஞ்சலை அத்தையையே தூக்கி எறிந்தாற் போல பேசி விடுவானே, அவன் ஒரு சத்தம் போட்டால் எதிர்த்து பேச யாருக்குமே வாய் இருக்காது. தோற்றத்திலும் அதற்கேற்றால் போல்தான் இருந்தான் காளியண்ணன். சற்று குட்டையாயிருந்தாலும் இரும்பு குண்டு போல் இருக்கும் அவன் சரீரம். பள பளவென்று மெருகேறிய கருப்பு, கரணையான கை கால்கள், செம்மறியாட்டு ரோமம் போல் சுருட்டை சுருட்டையான தலைமயிர். வார வேண்டிய அவசியமே இல்லாமல் அவன் தலைமேல் அனாயாசமாக கவிந்து கிடக்கும். அவன் தலையை ஆட்டினால் அவ்வளவு சுருள்களும் குதித்தெழுவன போல் எழுந்து அடங்கும். இரண்டொரு சுருள்கள் முன்னெற்றியில் வந்து விழுந்திருப்பது அவனுடைய முரட்டுத்தனத்துக்கு முன் அறிவிப்பாக தோன்றும். கண்களும் அப்படித்தான், பெரிய பெரிய முரட்டு கண்கள். அவ்வளவு செவ்வரிகள் அந்த கண்களில் எப்படித்தான் வந்து படர்ந்தனவோ? போதை வெறியால் படர்ந்த செவ்வரிகள் அவை என்பதை பார்த்தாலே சொல்லிவிடலாம். சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் காளியண்ணன் குடிக்க தவறுவதில்லை என்று வள்ளிக்கு தெரியும். அஞ்சலை அத்தைக்கும் தெரியும். அந்த வட்டாரத்திலேயே எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம்தானே அது. அடிக்கடி காளியண்ணன் இருளர் குடியிருப்புக்குள் நிறைந்த முள்ளிமலையை நாடி செல்வது எதற்காக? காளியண்ணனின் இந்த சுதந்திர மனப்போக்கை நினைத்து வள்ளி ஒருவித பெருமையுடன் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். இன்று என்னவோ அவளுக்கு எதிலுமே மனது செல்லவில்லை. இதமான வெயிலும் மெல்லிய தென்றலும் அவள் பறித்த மலர்களின் மனமும் சேர்ந்து இனம் புரியாதோர் இன்ப போதையை அவள் மனதிலே நிரப்பிவிட்டிருந்தன. எந்த வேலையும் செய்யாமல் அந்த இன்ப போதையிலேயே இறங்கி கிடக்கவே அவள் விரும்பினாள். அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவள் புறப்பட்டு வந்த வேலை என்ன? இத்தனை நேரம் செய்த வேலை என்ன? மூளை கடைக்கு போய் மசாலா சாமான் வாங்கி வர சொல்லி அல்லவா அஞ்சலையத்தை அவளை அனுப்பினாள். அவள் இங்கு மலர் பறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் என்ன அர்த்தம்? கடை சாமான்கள் வாங்கி வரும் வேலையெல்லாம் சாதாரணமாக அஞ்சலையத்தை தான் கவனித்துக் கொள்வாள். மாதம் முழுதுக்கும் தேவையான சாமான்களை சிரமத்தை பார்க்காமல் 10 மைல் தூரம் கீழே இறங்கி சென்று வேலன் கடை, ராவுத்தர் கடையில் இருந்து மொத்தமாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விடுவது அவள் வழக்கம். முட்டுக்கு தப்புக்கு ஏதாவது சாமான் தேவைப்படும் போதுதான் மூலை கடையில் வாங்கி வர சொல்லி வள்ளியை அனுப்புவாள். அந்த மூளைக்கடைக்கு போவதென்றாலே வள்ளிக்கு அவ்வளவாக பிடிக்காது. அருவிக்கரைக்கு செல்லும் பாதை திரும்பும் இடத்தில் ஒரு ஓடை பாலத்தை ஒட்டினாற்போல் இருந்தது அந்த கடை. கிருதா மீசை முனியாண்டிதான் 2 வருஷமாக அந்த கடையை நடத்தி வந்தான். ஆரம்பத்தில் ஒரு சிற்றாளாக அந்த பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தவன் முனியாண்டி. பலசரக்கு சாமான்களுக்கும் மற்ற சாமான்களுக்கும் அங்கு இருந்த தேவையை அறிந்ததும் சிற்றாள் வேலையை விட்டுவிட்டு ஒரு கடையையே ஆரம்பித்து விட்டான். அவன் கிருதா மீசை வைத்து கொண்டதே கடையை ஆரம்பித்த பிறகுதான். முனியாண்டியின் கடையில் இதுதான் கிடைக்கும், இது கிடைக்காது என்பதில்லை. எல்லா சாமான்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே சேகரம் செய்து வைத்திருந்தான். எல்லாம் யானை விலை, குதிரை விலைதான். அவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கும் ஆண்கள் இல்லாமல் இல்லை. 8 மைல் தூரம் வேலன் கடவு,
ராவுத்தர் கடைக்கு நடந்து போய் வாங்கி வருவதற்கு எல்லோருக்கும் பொறுமை ஏது? முனியாண்டிக்கு கிருதா மீசையும் பிடரி கிராப்பும் தான் பிரமாதமாய் இருக்குமே ஒழிய ஆசாமி ஒல்லி குச்சியாய் ஒடிந்து விழுவது போலத்தான் இருப்பான். ஓயாமல் பீடியை குடித்து குடித்து இணை பிரியாத இருமலை வேறு இழுத்து விட்டு கொண்டிருந்தான். இருமலோடு இருமலாக பீடியும் புகைத்து கொண்டிருப்பான். அவன் கடையில் 2 நிமிஷம் நின்று ஏதாவது சாமான் வாங்கி வருவதற்குள் வள்ளிக்கு எரிச்சலாக வரும். போதா குறைக்கே அந்த கடையை அடுத்த ஓடை பாலத்தின் ஓட்டு சுவரில் எப்போது பார்த்தாலும் 2 காலிகள் உட்கார்ந்து ஏதாவது அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள். காளி அண்ணனுக்கு பயந்து யாரும் வள்ளியிடம் வாலை ஆட்ட மாட்டார்கள்தான். இருந்தாலும் வள்ளிக்கு அந்த கடை பக்கம் போவதற்கு ஒரு அருவருப்பு. ஆனால் அத்தை சொல்லை தட்ட முடியாதே. முந்திய தினம் காளி அண்ணனுக்கு டியூட்டி இல்லாததால் நிறைய மீன் பிடித்து வந்திருந்தான். காலையில் வேலைக்கு புறப்பட்டு போகும்போது அன்று தனக்கு காரசாரமாக மீன் குழம்பும் பொரியலும் செய்து அனுப்ப வேண்டும் என்று அஞ்சலை அத்தையிடம் சொல்லிவிட்டு போயிருந்தான். அந்த மாதிரி சமையலில் அஞ்சலை அத்தைக்கு இணையேது. ஆனால் காளியண்ணன் கேட்ட அளவு காரசாரமாக சமையல் செய்ய போதுமான மசாலா சாமான் வீட்டில் இல்லை. மூளை கடைக்கு போய் அவற்றை வாங்கி வரும்படி வள்ளியிடம் சொல்லி இருந்தாள். அதற்காகத்தான் அவ்வளவு சீக்கிரமாக வீட்டை விட்டு புறப்பட்டிருந்தாள். நடுவே அவள் கண்ணில் பட்ட மலர் கொத்து அவள் கவனத்தை வேறு திசையில் திருப்பிவிட்டது. பாதையோரமாயிருந்த பாறையில் உட்கார்ந்திருந்தாள் வள்ளி. அங்கிருந்து அவள் கண்களுக்கு புலனான காட்சி அவளது உள்ளத்தின் உவகையை பன்மடங்கு அதிகப்படுத்துவதாக இருந்தது. அவளுக்கு வலப்புறத்தில் 3 திசைகளிலும் மரங்கள், அடர்ந்த மலைகளும் குன்றுகளும் கணக்கில்லாமல் பறந்து கிடந்தன. இடப்புறம் பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி வேலன் கடவு பக்கமாக செல்லும் பாதை தலையும் வாலும் இல்லாத பெரிய மலை பாம்பு போல இருபுறமும் அடர்ந்த மரங்களுக்கிடையே வளைந்து வளைந்து சென்றது. அந்த பாதை பள்ளத்தாக்கை நோக்கி இறங்கும் திருப்பத்தில்தான் சற்று ஒதுங்கினாற் போல வீரன் வாய்க்காலை அடுத்து அவர்கள் வீடு அமைந்திருந்தது. எதிரே ஒரு குன்று மறைத்து கொண்டிருந்ததால் வீடு வள்ளியின் கண்களுக்கு புலனாகவில்லை. ஆனால் வலப்புறத்தில் வீரன் வாய்க்கால் நீர்த்தேக்கத்தில் சென்று கலக்கும் இடத்தை அவளால் பார்க்க முடிந்தது. நீர்த்தேக்கத்துக்கு வலது புறத்தில்தான் செங்குத்தான மலை சரிவுக்கு நேர் கீழே பவர் ஹவுஸ் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. பவர் ஹவுஸை வள்ளி இங்கிருந்து பார்க்க முடியாவிட்டாலும் அந்த செங்குத்தான சரிவு வழியே பவர் ஹவுஸுக்கு நீரை கொண்டு செல்லும் 4 பிரம்மாண்டமான குழாய்கள் வெயிலின் ஒளிப்பட்டு மின்னிக் கொண்டிருந்ததை காண முடிந்தது. அந்த இடத்தில்தான் காளியண்ணன் வேலை செய்யும் விஞ்ச் ஷெட் இருந்தது. தோ குழாய்களை அடுத்தாற்போல அந்த சரிவில் அமைந்த தண்டவாளங்களில் விஞ்ச் ட்ராலி கீழ் நோக்கி இறக்க ஆரம்பித்து விட்டதே. விஞ்ச் ஷெட்டில் இருந்து காளியண்ணன் ட்ராலியோடு பொருத்தப்பட்டிருந்த உருக்கு கயிற்றை மெதுவாக விடுவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை ட்ராலி மெதுவாக ஊர்ந்து செல்வதிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது. பெரிய உருளையில் ஏறக்குறைய 1 மைல் நீளமுள்ள அந்த உருக்கு கயிறு சுற்றப்பட்டிருக்கும். கை பருமன் உள்ள அந்த கயிற்றின் பலத்தை ஆதாரமாக கொண்டுதான் அந்த ட்ராலி அந்த செங்குத்தான சரிவில் இறங்கவும் ஏறவும் முடிகிறது. காளி அண்ணனுக்கு பகல் உணவு எடுத்து செல்லும் போதெல்லாம் வள்ளி அந்த உருக்கு கயிற்று உருளைகளையும் அவற்றை இறுக்கி பிடித்திருந்த பல் சக்கரங்களையும் பார்த்து பிரமித்து போவாள். இந்த பல் சக்கரங்கள் இல்லாம இருந்தா என்ன ஆகும் அண்ணே என்று கேட்டாள் ஒரு சமயம். அப்போது மங்காவும் அவளுடன் இருந்தாள். என்ன ஆகுமா? இந்த உருளைகளுக்கு பிடிப்பேது. அப்புறம் இதுல சுத்தி இருக்கிற உருக்கு கயிறு பொல பொலன்னு அவுத்துக்கும். அப்புறம் அதுல மாட்டி இருக்கிற கட்டி இருக்கிற ட்ராலி வண்டி என்ன கதியாகும்னு சொல்லணுமா? ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கே. ஆரம்பத்துல ஒரு தரம் இங்க அந்த மாதிரி நடந்திருக்கான் தெரியுமில்ல. பல் சக்கரத்துல ஏதோ பழுது ஏற்பட்டு 2ம் கழண்டுக்குச்சான். அவ்வளவுதான். 7-8 ஆள்களை ஏத்திக்கிட்டு சரிவில மெதுவா நகர்ந்துகிட்டு இருந்த ட்ராலி வண்டி திடீர்னு தறிகட்டு ஓடி பாறைகளில மோதி தூள் ஆயிடுச்சான் என்றான் காளியண்ணன். பயம் தாங்காமல் மங்கா வள்ளியை கட்டி கொண்டாள்.
அக்கா, இனிமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கன்னிமலைக்கு சால வழியாவே போயிடலாமா என்றாள். ஏ, எப்பவோ நடந்தது சொன்னா இப்ப நீ ஏன் பயந்து சாவற? இந்த பல் சக்கரத்துக்கு நான் என்ன பெயர் வச்சிருக்கேன் தெரியுமா? உடும்பு சக்கரம். பிடிச்சா ஒரே பிடிதான். நாம தளர்த்தினாலு வழிய தளராது என்றான் காளியண்ணன். சரிவில் அந்த ட்ராலி வண்டி நகர்ந்து சென்று கொண்டிருந்ததை பார்த்து இப்போது வள்ளிக்கு அந்த பேச்செல்லாம் நினைவுக்கு வந்தது. பவர் ஹவுஸுக்கு வேலை செய்ய செல்லும் தொழிலாளிகள் 5 பேர் 6 பேராக அந்த ட்ராலியில்தான் கீழே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேருடைய உயிரும் காளி அண்ணனுடைய கையில்தான் இருக்கிறது என்று நினைத்த போது வள்ளிக்கு பெருமையாக கூட இருந்தது. மங்காவின் தாயாருக்கு சில நாட்களில் மலை மேலேயே வேலை இருக்கும், சில நாட்களில் கீழே பவர் ஹவுஸில் வேலை இருக்கும். இப்போது 4-5 நாட்களாக அவள் பவர் ஹவுஸ் பகுதிக்குத்தான் போய் வந்து கொண்டிருப்பதாக மங்கா கூறியிருந்தாள். சரிவில் ஊர்ந்து செல்லும் அந்த ட்ராலியில் வெள்ளாத்தாளும் இருக்க மாட்டாள் என்று யார் சொல்ல முடியும்? வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. அஞ்சலை அத்தை மீனை எல்லாம் ஆய்ந்துவிட்டு அவளுக்காக காத்திருந்தாலும் காத்திருப்பாள். உச்சி பொழுதுக்குள்ளாவது ஆக்கி முடித்தால்தான் காளி அண்ணனுடைய பசி நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து செல்ல சரியா இருக்கும். மூளை கடைக்கு போய் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு நேரம் இருந்தால் அருவிக்கரைக்கு போய் குளித்துவிட்டே வீட்டுக்கு போகலாம் என்று எண்ணியவாறு அங்கிருந்து எழுந்தாள் வள்ளி. வள்ளி பார்த்தபோது மலை சரிவில் சென்று கொண்டிருந்த ட்ராலியில் மங்காவின் தாயார் வெள்ளாத்தாள் போகவில்லை. அந்த ட்ராலி கீழே இறங்க ஆரம்பித்து கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் அவள் அவசர அவசரமாக காளி அண்ணனின் உடும்பு கொட்டையை நோக்கி ஓடி வந்தாள். இப்போ ஓடி வந்து என்ன பிரயோசனம்? ட்ராலி கீழே இருந்து மேல திரும்பி வர வரையில காத்திருக்க வேண்டியதுதான் என்றான் காளி. அடக்கடவுளே, இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்கணுமே என்று அங்கலாய்த்தாள் வெள்ளாத்தாள். அதுக்கு என்ன செய்யறது? முன்னால வந்தவங்க முன்னால போக வேண்டியதுதான், பின்னால வந்தவங்க பின்னால போக வேண்டியதுதான் என்றான் காளி. சரித்தா, இன்னைக்கும் அந்த மேஸ்திரி என்ன திட்டத்தான் போறான் என்று பெருமூச்சுடன் கூறிக்கொண்டே ஒரு பக்கமாக மரத்தடியில் உட்கார்ந்தாள் வெள்ளாத்தாள். ட்ராலி தண்டவாளத்தின் வழியே பள்ளத்தாக்கில் இறங்கி சென்று கொண்டிருந்தது. உருளைகளில் சுற்றி இருந்த உருக்கு கயிறு மெதுவாக விடுபட்டு கொண்டிருந்தது. உருளைகளை கட்டுப்படுத்தி கயிற்றை இழுத்து பிடித்து விடுவிப்பதற்கு உதவியாக அமைந்திருந்த பல் சக்கரங்களையே கவனமாய் பார்த்து கொண்டிருந்தான் காளியண்ணன். அவற்றில் சிறிது பழுது ஏற்பட்டாலும் ட்ராலி அதல பாதாளத்துக்கு போய்விடுமே. பல் சக்கரங்களுக்கு உடும்பு சக்கரங்கள் என்றும் அந்த விஞ்ச் ஷெட்டுக்கு உடும்பு கொட்டகை என்றும் அவன் வைத்த பெயர்கள் எல்லோருக்கும் பழக்கமாய் போய்விட்டன. அந்த பெயர்களை சொல்லித்தான் அந்த சக்கரங்களையும் விஞ்ச் ஷெட்டையும் எல்லோரும் குறிப்பிடுவது வழக்கமாகிவிட்டது. ஏ மங்கா, நீ எங்க இங்க வந்த என்று வெள்ளாத்தாள் கேட்பது காதில் விழுந்ததும் காளியண்ணன் அந்த சரிவில் திரும்பி பார்த்தான். சுட்ட சோள கொண்டையை கடித்தவாறு மங்கா தாயாரின் அருகில் வந்து நின்றதை கண்டதும் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் பல் சக்கரங்களில் பார்வையை பதிய வைத்தான். நீ இன்னும் பவர் ஹவுஸுக்கு இறங்கி போகாம இங்கேயேவா குந்திக்கிட்டு இருக்க? நான் போகாதது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு தான் கேக்குற என்றாள் தாயார். வீட்டுல குந்திக்கிட்டு என்ன செய்யணுமா? என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி சுத்திக்கிட்டு திரிஞ்சாலும் திரிவேன், ஆனா உபயோகமா உடம்பு வணங்கி பாடுபட மாட்டேன், அப்படித்தானே? ஏன் அத்தா, நம்ம 2 பேர் வவுத்துக்கு சேர்த்துதான் நீ பாடுபடுறியே, நான் வேற எதுக்கு பாடுபடணும் என்று சிரித்தாள் மங்கா. இப்ப இப்படி சொல்லுவ, தலையை கால வலிச்சு நான் படுக்கையில படுத்தா அப்ப தெரியும் என்று வெறுத்தாற் போல கூறினாள் வெள்ளாத்தாள். என்ன நினைச்சுகிட்டு இருக்க ஆத்தா? மங்கா மனசு வச்சா 10 பேரை காப்பாத்த முடியும் தெரியுமா? சரி சரி, எதிர்த்து வாயாடி என் எரிச்சலை கலப்பாத என்று கூறிய தாயார் சட்டென்று அங்கிருந்து எழுந்து சென்றாள். விஞ்ச் விசையின் உய் என்ற சத்தத்தையும் மீறி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் காளியண்ணனின் காதுகளில் ஒலித்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் அவன் அந்த பக்கம் திரும்பாமலேயே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். திரும்பினால் மறுகணம் மங்கா அவனை பார்த்து சிரிப்பாள், அல்லது அவன் அருகே ஓடி வந்து அவனுடைய கோபத்தை கிளப்பும் விதத்தில் ஏதாவது பேசுவாள் என்று அவனுக்கு தெரியும். வேண்டுமென்றே அவள் அவனை வள்ளியண்ணே என்றுதான் அழைத்து அவன் ஆத்திரத்தை கிளப்புவாள்.
வள்ளியின் அண்ணன் என்பதற்காக அப்படித்தான் அழைக்க வேண்டுமா என்ன? அந்த அழைப்பே அவனுக்கு கோபத்தை மூட்டுவதாயிருக்கும். அதை தவிர்க்கவே அவன் விரும்பினான். ஆகவே வெள்ளாத்தாள் எழுந்து செல்லும் வரை அவன் அந்த திசையில் திரும்பவில்லை. அதன் பிறகு அவன் திரும்பி பார்த்தபோது சோளக்கொண்டையை கடித்து கொண்டே மங்கா பாறைகளில் துள்ளி குதித்தவாறு நீர்த்தேக்கத்தின் மதகு கரை பக்கமாக சென்று கொண்டிருந்தாள். சார்லி பவர் ஹவுஸ் நிலையை எட்டிவிட்டதை அறிவிக்கும் மணி அடித்தது. விசையை நிறுத்திவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு ஷெட்டுக்கு வெளியே அத்திமர மேட்டின் மேலே வந்து உட்கார்ந்து கொண்டான் காளியண்ணன். அவன் பீடி குடித்து முடிப்பதற்கும் சார்லி மேலே வர தயாராகிவிட்டதை அறிவிக்கும் மணி அடிப்பதற்கும் சரியாயிருக்கும். சார்லி மேலே வந்த பிறகும் அப்படித்தான். பவர் ஹவுஸ் பகுதியில் இருந்து சார்லியில் வந்த ஆட்கள் இறங்கி பவர் ஹவுஸ் பகுதிக்கு செல்ல வேண்டிய வேறு ஆட்கள் ஏறிக்கொள்வதற்குள் காளியண்ணன் ஒரு பீடியை குடித்து முடித்து விடுவான். தேவையோ தேவையில்லையோ அவன் பீடி குடிப்பதற்கும் சார்லி மேலும் கீழும் செல்வதற்கும் ஏதோ நெருங்கிய தொடர்பு இருப்பது போலவே பார்ப்பவர்களுக்கு தோன்றும். உடும்ப கொட்டகையில் எல்லா சமயங்களிலும் தொடர்ந்தாற்போல் வேலை இருக்காது. காலையில் தொழிலாளிகள் பவர் ஹவுஸுக்கு செல்வதற்கும் மாலையில் அவர்கள் திரும்பி வருவதற்கும் தான் 5-6 தடவை சார்லி மேலும் கீழும் போய் வர வேண்டியிருக்கும். மற்ற சமயங்களில் பெரும்பாலும் சார்லிக்கு ஓய்வுதான். எப்போதாவது உதவி என்ஜினியரோ சூப்பர்வைசரோ பவர் ஹவுஸுக்கு அவசரமாக தேவைப்படும் சாமான்கள் எதையாவது எடுத்து செல்வதற்கு சார்லி தேவைப்படும். அல்லது பெரிய என்ஜினியர் திடீரென்று நினைத்து கொண்டு பவர் ஹவுஸ் வேலையை மேற்பார்த்து வருவதற்காக புறப்படுவார். ஆனால் அந்த மாதிரி சவாரிகள் நாள் முழுவதும் பார்த்தாலும் 2-3க்கு மேல் தேராது. இன்று காளியண்ணனுக்கு வழக்கத்தை விட அதிகம் ஓய்வு. வெள்ளாத்தாளும் வேறு சில தொழிலாளிகளும் புறப்பட்டு சென்ற பிறகு ஒரே ஒரு தடவைதான் தொழிலாளர்களுக்காக சார்லி தேவைப்பட்டது. அதன் பிறகு அது கேட்பார் இல்லாமல் தொழுவத்து பசுவை போல உடும்பு கொட்டகையில் நின்று கொண்டிருந்தது. காளியண்ணனுக்கு அதை பார்த்து எரிச்சலாக வந்தது. எவ்வளவு நேரம்தான் இப்படியே வெட்டியாக உட்கார்ந்திருப்பது? ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போய் வரலாம் என்றால் அதற்கு முடியாது. நடுவில் யாராவது அதிகாரிகள் வந்து தொலைந்தால் என்ன செய்வது? வள்ளி சாப்பாடு எடுத்து வரும் வரை இப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு நாளும் தனக்கு வள்ளி சாப்பாடு எடுத்து வரும்படியாக வைத்துக் கொள்வதில்லை காளியண்ணன். பெரும்பாலான நாட்களில் காலையில் வேலைக்கு வரும்போதே கையோடு ஏதாவது கட்டி எடுத்து கொண்டு வந்து விடுவான். சுடுசோறு என்று அவன் சாப்பிட விரும்புவது இரவு நேரத்தில்தான். வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரத்தில் அஞ்சலையத்தை அவனுக்காக வெந்நீர் போட்டு வைத்திருப்பாள். அலுப்பு தீர அந்த வெந்நீரில் குளித்ததும் அசுர பசி ஒன்று அவனுக்கு ஏற்படுமே. அந்த வேளையில் அஞ்சலை அத்தையின் கை மணத்தோடு கொதிக்க கொதிக்க களத்தில் வந்து விழும் சாப்பாட்டுக்கு முன்னால் எந்த விருந்து சாப்பாடாவது நிற்க முடியுமா என்ன? வாரம் ஓய்வு நாளில் மதகு கரையில் இருந்து பிடித்து வரும் மீன்களை மறுநாள் இரவு சாப்பாட்டில் சுடு சோற்றோடு சேர்த்து ரசிப்பதைத்தான் அவன் பெரிதும் விரும்புவான். ஆனால் இன்று மாலை நேரத்துக்காக அவன் போட்டிருந்த திட்டம் வேறாயிருந்தது. அன்றிரவு முள்ளிமலையில் இருளர்கள் கூத்து நடத்தப் போகிறார்கள் என்று காலையில்தான் அவனுக்கு தகவல் கிடைத்தது. மாலையில் டியூட்டி முடிந்ததும் புறப்பட்டால் இருட்டு முற்றுவதற்குள் முள்ளிமலைக்கு போய் சேர்ந்து விடலாம். கூத்து முடியும் வரை அங்கிருந்து விட்டு அதிகாலையில் இருட்டோடு புறப்பட்டால் மறுநாள் டியூட்டி நேரத்துக்கு சரியாக திரும்பி வந்துவிட முடியும். இந்த திட்டத்துடன் தான் அவன் பகல் சாப்பாட்டுக்கே மீனாக்கி வள்ளியிடம் கொடுத்தனுப்பும்படி அஞ்சலை அத்தையிடம் சொல்லிவிட்டு வந்திருந்தான். காளியண்ணனின் கை கடிகாரத்தில் மணி 11 தான் ஆகியிருந்தது. வள்ளி சாப்பாடு எடுத்து வருவதற்கு இன்னும் 2 மணி நேரமாவது பிடிக்கும். அதுவரை அவனால் எப்படி வெட்டியாய் உட்கார்ந்திருக்க முடியும்? இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்காகவே அவன் ஷெட்டிலேயே மண் வெட்டியை தயாராய் வைத்திருந்தான். அவ்வப்போது அவன் அந்த மண் வெட்டிக்கு வேலை கொடுத்து வந்ததனால்தான் ஷெட்டை சுற்றிலும் அழகான தோட்டம் ஒன்று உருவாகி இருந்தது. இல்லாவிட்டால் காட்டு செடிகள்தானே அங்கு புதராக மண்டி கிடந்திருக்கும். கை கடிகாரத்தை கழட்டி ஷெட்டின் கைப்பிடி சுவரில் வைத்துவிட்டு அவன் மண் வெட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்தின் ஒரு பகுதியை கொத்த ஆரம்பித்தான். வேறொரு பகுதியில் அவன் போட்டிருந்த தக்காளி, முட்டைக்கோசு,
கேரட் போன்ற செடிகள் அப்போதுதான் தலை தூக்க ஆரம்பித்திருந்தன. குரோட்டன்ஸ் செடிகளுக்கு பஞ்சம் இல்லை. இப்போது கொத்திக் கொண்டிருக்கும் பகுதி நன்றாக காய்ந்த பிறகு உரம் போட்டு பாத்தி பிடித்து ஏதாவது சீமை புஷ்ப செடிகளை போட்டால் நன்றாக வரும் என்று நினைத்து கொண்டான் காளியண்ணன். உடும்பு கொட்டகையில் மணி ஒலிப்பது கேட்டது. கீழே பவர் ஹவுஸ் பகுதியில் இருந்து யாரோ மேலே வருவதற்காக ட்ராலி தேவைப்படுகிறதென்பதை அந்த மணி உணர்த்தியது. தோட்ட வேலையை அப்படியே போட்டுவிட்டு காளி கொட்டகையை நோக்கி ஓடினான். உடும்பு சக்கரங்கள் ஒழுங்கா இருக்கின்றனவா என்று பார்த்துவிட்டு அவன் விசையை அழுத்தியதும் உருளைகளிலிருந்து உருக்கு கயிறு விடுபட்டு ட்ராலி மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தது. சரிவு பகுதியில் இப்போது மேகங்கள் நிரம்பியிருந்தன. ட்ராலி கொஞ்ச தூரம் சென்றதுமே மேக பொதிகளுக்குள் புதைந்து கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது. அந்த மலைப்பகுதியின் விசேஷமே அதுதானே. மேகக்கூட்டம் எப்போது அங்கு வந்து அடைக்கலம் புகும் என்று சொல்ல முடியாது. வானம் பளிச்சென்றிருக்கும் போது கூட அந்த மலை முகடுகளில் மேக குழந்தைகள் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.